என்ன சரோஜக்கா, குளிச்சுட்டியாட்டு இருக்குது, முகமெல்லாம் பளபளன்னு இருக்குது. நான் குளிச்சாலும் குளிக்கலினாலும் என் முகம் எப்பவுமே பளபளன்னு தாண்டி இருக்கும். ஆ இருக்கும் இருக்கும். குந்தானிக்கு வயசாச்சுன்னு ஒத்துக்குதான் பாரு. ஏண்டி சாயங்கால நேரத்துல பராக்கு பார்த்துட்டு இப்படி 4 பேர்த்தோட கதை பேசிட்டு இருக்கிறது எம்பிட்டு நல்லா இருக்குல்ல. ஆமாக்கா, எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறது. அது வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு, உள்ள இருக்கவே முடியறது இல்ல. ஆமாண்டி, சாயங்கால நேரத்துல அப்படியே குளுகுளுன்னு காத்து வாங்கிட்டு கதை பேசுறது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா இருக்குது. என்ன முக்காடு, நல்லா தான் இருக்கும், இல்லாமலாம் இருக்கும். நல்லா குளுகுளுன்னு காத்து வாங்கிட்டு உருநாயம் பேசுறதுனா தான் ஆளா வந்துருவியே. ஆமாண்டி, ஊர் நாயம் பேசுறாங்கன்னு நான் ஆளா வந்தேன். நீ என்ன பண்ண? நீ என்ன ஊர் நாயம் பேசுறாங்கன்னு திரும்ப ஓடிட்டியா? என்ன இழுச்சக்கா, நீ மட்டும் என்ன அமைதியா இருக்க? உன் பங்குக்கு ஏதாவது சொல்றது? ஏ சின்ன பொண்ணு, நான் அமைதியா தானே இருக்கேன், என்ன எதுக்கு இப்ப வந்து கிழக்குற? ஏன் இழுச்சக்கா, ஒன்றும் இல்லக்கா, சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான். ஆமாண்டி, கிறுக்கு பிடிச்சவ. என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் தான் கிடைச்சுனா அவனுக்கு வேற யாரும் கிடைக்கலையா? கிறுக்கு பிடிச்சவ. அப்புறம் முக்காட்டுக்காரி, உங்க மாமியார்லாம் எப்படி இருக்காங்க? ஏ சின்ன பொண்ணு, நீ எங்க மாமியார்லாம் நலமே விசாரிக்க வேண்டாம். என்னை விட்டுரு தாயி, நீ என்னை விட்டா போதும். அட என்னங்கடி இவளுக, யார்கிட்டயும் பேச வேண்டாங்கிறாங்க, அப்புறம் எதுக்குடி கூட்டம் போட்டீங்க? அப்படியே வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கறக்கா? ஏன் சின்ன பொண்ணு இப்படி வந்து எல்லாத்திட்டையும் வம்பிழுத்துட்டு இருக்க? வந்து அமைதியாவே இருக்க மாட்டியா? நம்ம சரி இதை ஜாலியா பேசலான்னு வந்தா நீ எல்லாத்திட்டையும் வம்பிழுத்துட்டு இருக்க. எல்லாம் ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான். நல்ல ஃபன்னா இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு தான். ஆமாண்டி, இருக்குண்டி இருக்கும். உனக்கு ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும், எல்லாமே இருக்கும். நீ ஜாலியா இருக்கிறதுக்கு எங்களை இரிட்டேட் பண்றது உனக்கு நல்லா இருக்கும். என்ன வத்தராஜா, எனக்கே டஃப் கொடுக்கலான்னு கூட கூட பேசிட்டு இருக்க? ஏம்மா தாயே, உனக்கு போய் டஃப் கொடுக்க முடியுமா? உன் அளவுக்குலாம் யாராலையும் பேச முடியாது பாத்துக்கோ. அந்த பையன் இருக்கட்டும் இருக்கட்டும். ஐஸ் ஐஸ், பால் ஐஸ், குச்சி ஐஸ், கப் ஐஸ். சரோஜக்கா, ஐஸ் வந்திருக்கு, வாங்கி சாப்பிடுவோமா? ஏ வேணாண்டி, சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு. ஐஸ் சாப்பிட்டு சளி பிடிச்சிச்சுன்னா என்னடி பண்றது? ஏம்மா ஐஸ் வாங்கலையோ? ஐஸ். என்ன வத்தராஜா, முக்காட்டுக்காரி இப்படி அமைதியா இருந்தா எப்படி? ஐஸ் வாங்கலாமா? என்ன இந்த சின்ன பொண்ணு ஐஸ் வாங்கலாம் ஐஸ் வாங்கலான் இருக்கிறா? ஒருவேளை பேண்ட் பாக்கெட்ல காசு வச்சிருப்பாளோ? சரிடி, ஐஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கி சாப்பிடுவோம். என்ன முக்காடு, ஐஸ் வாங்குவோமா வேண்டாமா? இப்படி வாயை திறக்காம இருந்தா எப்படி? என்ன இவ ஐஸ் வந்ததுல இருந்து ஐஸ் வாங்குவோமா ஐஸ் வாங்குவோமான்னு இருக்கிறா? ஒருவேளை காசு வச்சிருப்பாளோ? சரி, ஓசுதானே, நீ சின்ன பொண்ணு காசுலயே வாங்கி ஐஸ் சாப்பிட வேண்டியதுதான். சரி சின்ன பொண்ணு, ஐஸ் வாங்குவோம். என்ன இல்லச்சக்கா, உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தாண்டி, ஓகே தான். என்ன சரோஜக்கா, நாங்க எல்லாம் ஐஸ் வாங்கி திங்க போறோம், உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? சரிடி, எல்லாரும் ஆசைப்படுறீங்கல்ல, சாப்பிடுவோம் வாங்க. என்ன இந்த பொம்பளைங்க ஐஸ் வேணுமா வேண்டாமானே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம வேற இடத்துல போய் நம்ம வியாபாரத்தை பார்க்கலாம்ல. ஐஸ் ஐஸ். என்ன சவுண்டு மட்டும் கேக்குது, ஆளையவே காணோம். ஏக்கோ, நான் இங்க இருக்கிறேன்க்கோ. ஏன் தம்பி, நீயா ஐஸ் விக்கிற? ஐஸ் வண்டி சைஸ் கூட இல்ல, நீ எல்லாம் ஐஸ் விக்க வந்துட்டியா? ஏக்கா, என்னக்கா இப்படி சொல்ற? உனக்கு என்ன ஐஸ்கா வேணும் சொல்லுக்கா, நான் எடுத்து தரேன். ஏக்கோ, எல்லாத்துக்கும் கோன் ஐஸ் சொல்லிடுவோமா? சரிடி. எனக்கெல்லாம் கோன் ஐஸ் பிடிக்காதடி, எனக்கு சாக்கோபார் தான் வேணும், அதான் எனக்கு பிடிக்கும். ஓ, அந்த பல்லுக்கு கோன் ஐஸ் எல்லாம் பிடிக்காது, சாக்கோபேரா தான் வேணும். சரி தம்பி, 4 கோன் ஐஸ், ஒரு சாக்கோபார் கொடு. ஏக்கோ, இந்த 3 ஃப்ளேவர் தாக்கா இருக்குது. உங்களுக்கு இதுல எது வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். தம்பி, எனக்கு அந்த மஞ்சள் கலர் கொடுப்பா. எனக்கு அந்த மண்ணு கலர் இருக்குல்ல, அது கொடுப்பா. எனக்கு வந்து அந்த சாக்லேட் ஃப்ளேவர் கொடுப்பா. சரிக்கா, இந்தாங்க எடுத்து தரேன். இந்தாங்கக்கா, யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. தம்பி, எங்க ஏன் ஆயிட்டோம்? ஏக்கா, அதை எடுத்து தரேன்க்கா. சாக்கோபார் தானே கேட்டீங்க? ஆமா தம்பி. ஏக்கோ, நட்டக்கா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லவே இல்லையே. அதுவா தம்பி, அது வந்து. ஏக்கோ சொல்லுக்கா, எதா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா ஐஸும் என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். எனக்கு வந்து அந்த ஒரு கோன்ல என்னென்ன ஃப்ளேவர் இருக்குதோ எல்லாத்துலயும் ஒன்னொன்னு வச்சு கொடு. என்னது, எல்லாத்துலயும் ஒண்ணுண்ணா? ஆமா தம்பி, ஒரு கோன்லயே எல்லாத்தையும் வச்சு கொடு. ஏக்கோ, ஒரே கோன்ல எல்லாத்தையும் வச்சோம்னா சாப்பிட முடியாது, எல்லாம் கீழே தான் விழுகும். அதெல்லாம் நான் எப்படினாலும் சாப்பிட்டுக்குவேன், நீ வச்சு மட்டும் கொடு. வெளியே பார்க்க பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு நல்லா தான் இருக்கா, ஒருவேளை பைத்தியமா இருப்பாளோ? இந்தா எடுத்துட்டு வரக்கா. எல்லாம் என் நேரம், இதுங்க கிட்ட வந்து மாட்ட வேண்டியதா இருக்கு.
ஏன் தம்பி மூணே மூணு தான் வச்சிருக்கிற, இன்னும் ரெண்டு மூணு வச்சு கொடுக்கலாம்ல? ஏக்கோ இதுக்கு மேல வச்சோம்னா அங்க ஐஸ்கிரீம் மேல நிக்காத பார்த்துக்குங்க, எல்லாம் கீழே தான் கிடக்கும். என்னை கடுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். என்ன தம்பி ரொம்ப தான் கோவப்படுறான் போ. எம், ஞம், எம், ஞம், எம், ஞம், எம், ஞம். எம், எம். ஏன்டி சின்ன பொண்ணு, நாங்களாம் ஒரு ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்றோம். நீ பாத்தியா ஒரே ஐஸ்கிரீம்ல எத்தனை ஃப்ளேவர் சாப்பிட்றான்னு? ஆமா சரோஜக்கா, உங்களால எல்லாம் முடியுமா? சின்ன பொண்ணா கொக்கா? உனக்கு என்னம்மா தாயே, நீ வாயடிச்சே பொழைச்சுக்குவ. அடி போங்கடி, உங்களுக்கு எல்லாம் பொறாமட்டி என்ன பார்த்தே. ஆமாட்டி, ரொம்ப தான் பொறாம கிறுக்கு பிடிச்சவ. எப்படியா உன்னை ஓசியில வாங்கிடுறா. இந்த பேண்ட்டுக்காரி ஒரே ரம்பாடி பொம்பளையா இருப்பா போல, எல்லாத்துக்கிட்டையும் வம்புழுக்கிறா. வம்புழுத்தா என்ன, என்ன இழுத்தா நம்மளுக்கு என்ன? ஐஸுக்கு உண்டான காசை கொடுத்தா போதும், நான் ஓடி போயிடுவேன். என் பேண்ட் சட்டை போட்டாக்கோ கோன் ஐஸ் ஒன்று 20 ரூபா, சாக்கோ பார் 25 ரூபா, நீங்க சாப்பிட்ற ஐஸ் 40 ரூபா. என்னது 40 ரூபாயா? ஆமாக்கோ, அவங்களுக்கு ஒரு கோன்ல ஒரு ஃப்ளேவர் தான் வச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு கோன்ல 3 ஃப்ளேவர் வச்சு கொடுத்துருக்கேன்ல, அதனால நீங்க 40 ரூபா தந்துருங்க. ஏய் தம்பி, என்ன யாரை ஏமாத்தலான்னு பாக்குற? ஒரு கோன் 20 ரூபானா இதுவும் 20 ரூபா தானே? நான் ஒரு கோன்ல தானே க்ரீம் வச்சிருக்கிறேன், நான் என்ன 3 கோனா வாங்கியிருக்கிறேன்? ஏக்கோ எல்லாத்துக்கும் ஒரு கோன் ஒரு ஃப்ளேவர் வச்சு கொடுத்துருக்கறக்கா, உனக்கு ஒரு கோன் 3 ஃப்ளேவர் வச்சிருக்கிறல்லக்கா. 3 ஃப்ளேவர்னா நான் ஒரு கோனு தானே வாங்கியிருக்கேன், கணக்கு ஒரு கோனு தானே வரும். ஏக்கோ எல்லாம் வாங்கிட்டீங்க, ஒழுங்கு மரியாதை காசை கொடுத்துருங்க. அட இவன் வேற பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறான். தரேன் இரு. ஏக்கோ சரோஜக்கா இங்க வாவேன். என்னடி ஏக்கோ, இந்த சின்ன பொண்ணு காசு கொடுப்பான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? தெரியலையேடி, இது பேண்ட் பாக்கெட்ல காசு வச்சிருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஏக்கோ எனக்கு என்னமோ அவ காசு வச்சிருக்கிற மாதிரி தெரியலக்கா, ஐஸை மட்டும் வாங்கிட்டா. ஒரு வேளை நம்மள மாட்டி விட்டுருவாளோ? அப்படியும் பண்ணாலும் பண்ணுவாட்டி, அப்படி பண்ணக்கூடிய ஆளுதான் அவ. ஏக்கோ காசை கொடுக்கா, காசை கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன். ஏக்கோ நம்ம ஐஸ் சாப்பிட்டோன்னே அப்படியே நைஸா ஓடி போயிடணும் என்ன? சரிடி. தம்பி எம்புட்டாச்சு? அது ஒரு 20 20 20, ஒரு 40, ஒரு 25, 110 ரூபா ஆச்சுக்கா. என்னது, ஒரு ஐஸ் வாங்கினதுக்கு 110 ரூபா ஆயிடுச்சா? ஆமாக்கா 110 ரூபா ஆச்சு, கணக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, காசு எடுத்து வை. பேசாம இந்த சரோஜக்கா தலையில கட்டிட வேண்டியதுதான். சரோஜக்கா, ஐயா எப்ப என்ன இவ நம்ம பக்கம் திரும்புறா? நம்ம தலையில போட்டுருவா போல, வாட்டி அப்படியே ஓடிடுவோம். என்ன பஞ்சவரணம், தான் வாரேன். ஏ வாட்டி வாட்டி அப்படியே ஓடிடுவோம் வாட்டி. என்ன இவளுக கூப்பிட கூப்பிட போறாங்க? ஒருவேளை நம்ம பிளான தெரிஞ்சு போச்சோ? சரி, வயசுல மூத்தது, அப்ப இந்த இளிச்சக்கா தலையில போட்டுற வேண்டியதுதான். ஏய் இளிச்சக்கா, கொஞ்ச நேரம் இங்கேயே நில்லு சரியா? நான் காசு வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ இங்கேயே நில்லு. ஏ கிறுக்கு பிடிச்சவ, காசு இல்லாம தான் ஐஸ் வாங்கி தினியாடி, லூசு பிடிச்சவ. ஏக்கோ காசு இருக்குது பாரு, 50 ரூபா தான் இருக்கு, 110 ரூபா ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வரேன், நான் அது வரைக்கும் நீ இங்கேயே நில்லு. என் முக்காடு வரையாட்டி துணைக்கு வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு வந்துருவோம். சரிடி வாரேன் வா. ஏ தம்பி, சின்ன பொண்ணு இப்ப காசு எடுத்து வந்துருவா, ஒரு 5 நிமிஷம் நில்லு. சரிக்கோ. 1 மணி நேரத்திற்கு பிறகு. என்ன அக்கா ஏமாத்த பாக்குறீங்களா? 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த பேண்ட் சட்டை போட்ட அக்காவிங்க ஆனா ஒருத்தரையும் காணோம், உங்களை மட்டும் நிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஏ தம்பி கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி, இப்ப வந்துருவாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தாச்சு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, சீக்கிரம் வர சொல்லுங்க. ஐஸ் தின்ன காசு 110 ரூபா, அதை எடுத்து வச்சுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. ஐயோ இந்த சின்ன பொண்ணு நம்மளை இப்படி ஏமாத்திட்டாளே, ஐஸ் வாங்கி தின்னுட்டு இப்படி நம்மளை இப்படி நிக்க வச்சுட்டு போயிட்டாளே. இந்த சின்ன பொண்ணு தான் இப்படி பண்றான்னு பார்த்தா அம்புட்டு பேருங்களும் அவளோட சேர்ந்துட்டு இப்படி என்னை விட்டுட்டு ஓடிட்டாளுங்களே. சீ, இந்த சின்ன பொண்ணு நம்பி ஐஸ்கிரீம் திங்க வந்தது நான் தப்பு தான், ஏன் தப்பு தான். என்னக்கா இப்ப புலம்பி என்ன போகுது, மரியாதையை காசு எடுத்து வைங்க. சரி தம்பி கோபப்படாத தம்பி, இந்த வீடு தான் என் வீடு, அந்த வீட்டுக்கு பின்னாடி வா, நான் அப்படியே காசு எடுத்து தரேன். வரேன், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். நீங்களும் ஏமாத்திட்டு ஓடிடலான்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இல்ல தம்பி கண்டிப்பா காசு கொடுத்துருவேன். சின்ன பொண்ணு என்னை இப்படி ஏமாத்திட்டல, இரு உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் தொடர்ந்து எங்க வீடியோவை பாருங்க, நாங்களும் நிறைய கண்டென்ட்டா உங்களுக்கு கொடுக்குறோம்.